டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வீடியோவில் தமிழ்நாடு நிர்வாகம் பகுதியில் உள்ள ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் என்று சொல்லக்கூடிய, அதாவது வருவாய் ஆய்வாளர் என்று சொல்லக்கூடிய ஆர்ஐ அவர்களினுடைய பதவியின் தன்மை மற்றும் பதவி உயர்வு போன்ற அனைத்து விவரங்களையும் இப்போது நாம் பார்க்கலாம் நண்பர்களே. இந்த ஆர்ஐ பதவியானது ஒரு மாவட்டத்தின் 6வது உயர்ந்த பதவியாகும் நண்பர்களே. அதாவது ஒரு மாவட்ட நிர்வாகத்தில் 6வது உயர்ந்த பதவிதான் இந்த ஆர்ஐ என்று சொல்லக்கூடிய ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் வருவாய் ஆய்வாளர் பதவியாகும் நண்பர்களே. அதாவது முதலிடத்தில் இருப்பது தமிழ்நாடு நிர்வாகத்தின் அடிப்படையில் ஒரு மாவட்டத்தில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய பதவி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்று சொல்லக்கூடிய மாவட்ட ஆட்சியர் பதவி நண்பர்களே. அதற்கடுத்து மாவட்டத்தின் 2வது இடத்தில் உள்ளக்கூடிய பதவி டிஆர்ஓ என்று சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர், அதாவது மாவட்ட வருவாய் அலுவலர் ஆகும். அதற்கடுத்து 3வது இடத்தில் உள்ள பதவி, அதாவது ஒரு மாவட்டத்தின் 3வது இடத்தில் உள்ள பதவி ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் என்று சொல்லக்கூடிய வருவாய் கோட்டாட்சியர் என்ற பதவியாகும் நண்பர்களே. அதற்கடுத்து ஒரு மாவட்டத்தின் 4வது இடத்தில் உள்ள ஒரு பதவிதான் தாசில்தார் என்று சொல்லக்கூடிய வட்டாட்சியர் என்ற பதவியாகும் நண்பர்களே. அதற்கடுத்து ஒரு மாவட்டத்தின் 5வது இடத்தில் உள்ள ஒரு பதவி டிடி என்று சொல்லக்கூடிய டெபுட்டி தாசில்தார், அதாவது துணை வட்டாட்சியர் என்ற பதவி 5வது இடத்தில் உள்ளது நண்பர்களே. அதற்கடுத்து 6வது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பதவி தான் நண்பர்களே ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் என்று சொல்லக்கூடிய வருவாய் ஆய்வாளர் என்ற பதவியானது ஒரு மாவட்டத்தின் 6வது இடத்தில் உள்ள ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பதவி நண்பர்களே. இதை பற்றிய முழுமையான விவரங்களை இப்போது நாம் பார்க்கலாம். அதாவது ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் என்று சொல்லக்கூடிய வருவாய் ஆய்வாளர், அதாவது ஆர்ஐ என்று அழைக்கக்கூடிய வருவாய் ஆய்வாளர் பதவியானது பதவி உயர்வு மூலம் மட்டுமே பெற முடியும் நண்பர்களே. இது நேரடி நியமனம் கிடையாது. எந்த தேர்வின் மூலமும் இந்த பதவியை அடைய முடியாது. இது ஒரே ஒரு வழிமுறை தான் உள்ளது நண்பர்களே. அது பதவி உயர்வு மூலம் மட்டுமே இதை பெற முடியும். அதை எப்படி பெற முடியும் என்பதை இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. நீங்கள் குரூப் 4 தேர்வில் தேர்ச்சி பெற்று, அதாவது டிஎன்பிஎஸ்சியால் நடத்தக்கூடிய குரூப் 4 தேர்வில் தேர்ச்சி பெற்று ரெவென்யூ துறையில் ஜூனியர் அசிஸ்டண்ட் என்ற பதவியை தேர்ந்தெடுக்க வேண்டும் நண்பர்களே. அதாவது வருவாய் துறையில் இளநிலை உதவியாளர் என்ற பதவியை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி தேர்ந்தெடுக்கும் போது சில ஆண்டுகள் உங்களுக்கு பணிபுரிந்த பிறகு சீனியர் ரெவென்யூ அசிஸ்டண்ட் என்ற பதவி உயர்வு கிடைக்கும் நண்பர்களே. அதாவது நீங்கள் ஜூனியர் அசிஸ்டண்ட்டிலிருந்து சீனியர் ரெவென்யூ அசிஸ்டண்ட், அதாவது முதுநிலை வருவாய் உதவியாளர் என்ற பதவிக்கு பதவி உயர்வு பெறுவீர்கள். அதில் சில ஆண்டுகள் பணிபுரிந்த பிறகு உங்களுக்கு ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் என்று சொல்லக்கூடிய வருவாய் ஆய்வாளர் என்ற பதவி கிடைக்கும் நண்பர்களே. அதாவது ஒரு மாவட்டத்தின் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பதவியின் அடிப்படையில் நீங்கள் 6வது இடத்தில் இருக்கிறீர்கள். அந்த பதவியானது, அதாவது ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் என்று சொல்லக்கூடிய ஆர்ஐ பதவியானது உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. அதாவது நீங்கள் குரூப் 4 தேர்வில் தேர்ச்சி பெற்று வருவாய்த்துறையில் ரெவென்யூ அசிஸ்டண்ட் என்ற பதவியை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதன் பிறகு சில ஆண்டுகள் பணிக்காலத்திற்கு பிறகு உங்களுக்கு சீனியர் ரெவென்யூ அசிஸ்டண்ட் என்ற பதவி உயர்வு கிடைக்கும். அதாவது முதுநிலை வருவாய் உதவியாளர் என்ற பதவி கிடைக்கும் நண்பர்களே. அதன் பிறகு உங்களுக்கு ஆர்ஐ என்று சொல்லக்கூடிய பதவி கிடைத்துவிடும். அதாவது ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் என்று சொல்லக்கூடிய வருவாய் ஆய்வாளர் என்ற பதவி கிடைத்துவிடும் நண்பர்களே. எனவே மாணவர்கள் இப்பொழுதே திட்டமிட்டு தேர்வுக்கு நன்றாக படியுங்கள் நண்பர்களே. நம்முடைய வழிகாட்டுதலின்படி படியுங்கள். நீங்கள் நினைக்கக்கூடிய பதவியை அடைய முடியும். மேலும் ஒரு மாவட்டத்தின் 6வது முக்கியத்துவம் வாய்ந்த பதவியாக இது இருக்கிறது. மாவட்ட நிர்வாகத்தின் அடிப்படையில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய பதவி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆகும் நண்பர்களே. அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவர் பதவி தான் ஒரு மாவட்ட நிர்வாகத்தின் முதலிடத்தில் இருக்கக்கூடிய பதவி. அதற்கு அடுத்து 2ஆம் நிலையில் இருக்கக்கூடிய பதவி டிஆர்ஓ என்று சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர், அதாவது
மாவட்ட வருவாய் அலுவலர் என்ற பதவி 2ஆம் இடத்தில் இருக்கிறது. அதற்கடுத்து 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பதவி ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர், அதாவது வருவாய் கோட்டாட்சியர் என்ற பதவியானது 3ஆம் இடத்தில் இருக்கிறது நண்பர்களே. அதற்கடுத்து 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பதவி தான் தாசில்தார் என்று சொல்லக்கூடிய வட்டாட்சியர் பதவியாகும். அதற்கடுத்து அதாவது மாவட்ட நிர்வாகத்தின் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பதவி தான் டிடி என்று சொல்லக்கூடிய டெபுட்டி தாசில்தார் என்ற பதவியாகும் நண்பர்களே. அதற்கடுத்து உள்ள பதவி தான் உங்களுடையது, அதாவது ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் என்று சொல்லக்கூடிய வருவாய் ஆய்வாளர் என்ற பதவி மாவட்டத்தின் 6வது இடத்தில் உள்ள முக்கியமான பதவி நண்பர்களே. இதையும் நீங்கள் எளிதில் அடைந்துவிட முடியும். நான் மேற்சொன்ன வழிமுறைகளை பின்பற்றினால் உங்களுக்கு இந்த RI பதவியானது எளிதில் கிடைக்கும் நண்பர்களே. மேற்சொன்ன மாவட்ட நிர்வாகத்தின் அனைத்து பதவிகளின் தன்மை மற்றும் விவரங்களை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. அதாவது பணியினுடைய தன்மைகளின் விவரங்களை தெளிவாகவும் முழுமையாகவும் பார்த்திருக்கிறோம். பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது நண்பர்களை பார்த்து பயனடையுங்கள். கட்டாயமாக தமிழ்நாடு நிர்வாகம் பகுதியில் நிறைய கேள்விகள் கேட்கிறார்கள், இதிலிருந்தும் கேள்விகள் கேட்பார்கள் நண்பர்களே. எனவே இந்த விவரங்களை கண்டிப்பாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. முக்கியமாக நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. ஏனென்றால் நாங்கள் பதிவிடும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்துவிடும். நீங்கள் பார்க்காத வேலைகளிலும் அவற்றை நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் பார்த்து கொள்ளலாம் நண்பர்களே. அதனால் நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்திருங்கள். நாங்கள் பதிவிடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துவிடும். எதுவும் தவறவிடாமல் நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் நண்பர்களே. அதுபோக உங்களுக்கு தெரிந்த அனைத்து மாணவர்களுக்கும் இதை ஷேர் செய்து விடுங்கள் நண்பர்களே. ஏனென்றால் நம்முடைய நோக்கமானது போட்டித் தேர்வு மாணவர்களை எல்லாரையும் எப்படியாவது அரசாங்க பணியில் அமர்த்திவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் செயல்படுகிறது நண்பர்களே. அதனால் உங்களுக்கு தெரிந்த அனைத்து நண்பர்களுக்கும் நம்முடைய சேனலை ஷேர் செய்து விடுங்கள் நண்பர்களே. அவர்களும் பார்த்து பயனடையட்டும், ஒரு அரசாங்க அதிகாரியாக வரட்டும் நண்பர்களே. தற்போது RI அவருடைய பணியின் தன்மை மற்றும் விவரங்களை இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் என்று சொல்லக்கூடிய வருவாய் ஆய்வாளரின் பணியின் தன்மை மற்றும் விவரங்களை இப்போது நாம் பார்க்கலாம். அதாவது தமிழ்நாடு நிர்வாகமானது நிர்வாக வசதிக்காக பல மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அந்த மாவட்டங்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பொறுப்பாக இருக்கிறார். மாவட்டங்கள் சில கோட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது நண்பர்களே. அதாவது ரெவென்யூ டிவிஷனலாக பிரிக்கப்படுகிறது. அதாவது RDO கட்டுப்பாட்டில் அந்த வருவாய் கோட்டங்கள் உள்ளது. அந்த கோட்டங்கள் மீண்டும் நிர்வாக வசதிக்காக வட்டங்களாக பிரிக்கப்படுகிறது நண்பர்களே. அதாவது தாசில்தாரினுடைய கட்டுப்பாட்டின் வரக்கூடிய வட்டங்களாக பிரிக்கப்படுகிறது. மேலும் நிர்வாகத்தை எளிமைப்படுத்தும் நோக்கத்தில் அந்த வட்டங்களானது பிற்காக்களாக பிரிக்கப்படுகிறது நண்பர்களே. பிற்கா என்பது வட்டங்களுக்கு உள் ஒரு சிறிய பகுதியாகும் நண்பர்களே. அதாவது தாசில்தாருக்கு கீழ் உள்ள படிநிலையாகும். அதாவது வருவாய் வட்டங்களை வருவாய் பிற்காக்களாக பிரிக்கிறார்கள் நண்பர்களே. அதாவது உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டுமானால், வட்டங்கள் என்பதை விட ஒரு குறைந்த நிர்வாக வசதிக்காக கொண்ட ஒரு பகுதி தான் நண்பர்களே பிற்கா என்பது. அதற்கு தலைவராக தான் RI அவர்கள் செயல்படுவார். அதாவது இன்னும் விவரமாக சொல்ல வேண்டுமானால், 2 அல்லது 3 பிற்காக்களை கொண்ட ஒரு பகுதிக்கு ஒரு தாசில்தார் இருப்பார். அதாவது ஒரு வட்டமாக மாற்றப்பட்டு அதற்கு தாசில்தார் பொறுப்பாக இருப்பார். ஒரு தாசில்தாரின் கீழ் 2 அல்லது 3 வருவாய் பிற்காக்கள் இருக்கும் நண்பர்களே. அதாவது பிற்காய் என்பது வட்டத்தினுடைய ஒரு உள்பகுதி நண்பர்களே. அதாவது ஒரு சிறிய நிர்வாக பகுதியாகும். அந்த பகுதிக்கு RI என்பவர் தான் அதிகாரியாக செயல்படுவார். அதாவது இந்த பிற்காய் என்பது மாவட்டத்தினுடைய வட்டத்தினுடைய உள்பகுதியாகும் நண்பர்களே. அதாவது வட்டத்தினுடைய உள்வட்டமாகும், ஒரு சிறிய பகுதியாகும்.
இது சில கிராமங்களை கொண்டிருக்கும். இவற்றை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு அதிகாரி தான் ஆர்ஐ ஆகும். தமிழ்நாட்டில் ஏறக்குறைய இதுவரை 1195 வருவாய் உள்வட்டங்கள் உள்ளது நண்பர்களே. அதாவது பிற்காக்கள் என்று சொல்லக்கூடிய, அதாவது ஆர்ஐயின் கட்டுப்பாட்டில் வரக்கூடிய பகுதியானது 1195 பகுதிகள் உள்ளது நண்பர்களே. இன்னும் புரியும்படி சொல்ல வேண்டுமானால், தமிழ்நாட்டில் தற்போது வரை 1195 ஆர்ஐ இருக்கிறார்கள். அதாவது ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் என்று சொல்லக்கூடிய வருவாய் ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள் நண்பர்களே. அதற்கடுத்து அவருடைய பணிகளின் தன்மைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் என்று சொல்லக்கூடிய வருவாய் ஆய்வாளரின் பணிகளை பற்றி இப்போது பார்க்கலாம். அதாவது பிற்கா என்று சொல்லக்கூடிய உள்வட்டத்திற்கு நிர்வாகத்தின் பொறுப்பு அதிகாரியாக இந்த ஆர்ஐ அவர்கள் செயல்படுகிறார். அதாவது அவருடைய எல்லைக்குட்பட்ட பகுதியின் நிர்வாக அதிகாரியாக, அதாவது ஆர்ஐயால் நிர்வகிக்கக்கூடிய பகுதியானது பிற்கா என்று அழைக்கப்படுகிறது நண்பர்களே. பிற்கா என்பது உள்வட்டம் என்று அர்த்தம் நண்பர்களே. அதை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரி தான் ஆர்ஐ ஆவார். மேலும் அவர் விஏஓ என்று சொல்லக்கூடிய கிராம நிர்வாக அலுவலரின் பணிகளை மேற்பார்வை செய்கிறார் நண்பர்களே. அதாவது அவர் எல்லைக்குட்பட்ட விஏஓவின் பணிகளை மேற்பார்வை செய்கிறார். அதற்கடுத்து பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சான்றிதழ்களை சரிபார்க்கிறார் நண்பர்களே. அதாவது ஜாதி சான்று, வருமான சான்று, குடியிருப்பு சான்று போன்ற ஜாதி சான்றிதழ்கள் வழங்குதலை இவர் சரிபார்க்கிறார் நண்பர்களே. அதற்கடுத்து தன்னுடைய எல்லைக்குட்பட்ட வருவாய் கிராமங்களை சென்று சோதனை செய்கிறார். கிராம நிர்வாக அதிகாரியால் செயல்படப்படும் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகளை சோதனை செய்யக்கூடிய அதிகாரம் இந்த ஆர்ஐ என்று சொல்லக்கூடிய வருவாய் ஆய்வாளருக்கு உண்டு நண்பர்களே. அதாவது அவருடைய உள்வட்டத்திற்கு உட்பட்ட, அதாவது பிற்கா என்று சொல்லக்கூடிய உள்வட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் வருவாய் கிராமங்களை சோதனை செய்யக்கூடிய அதிகாரம் அவருக்கு உண்டு. அதற்கடுத்து அவர் எல்லைக்கு உட்பட்ட வருவாய் கிராமங்களை ஒன்றிணைத்து அவற்றின் பதிவேடுகளையும் பராமரிக்கிறார் நண்பர்களே. அதாவது பிற்கா என்று சொல்லக்கூடிய உள்வட்டத்தில் உள்ள அலகுகளின் பதிவேடுகளை ஆர்ஐ ஆனவர் பராமரித்து வருகிறார். அதற்கடுத்து அவருக்கு மேல் உள்ள வட்டாட்சியர் மற்றும் துணை வட்டாட்சியர் போன்ற பணிகளை ஒருங்கிணைக்கிறார் நண்பர்களே. அதாவது ஆர்ஐக்கு மேல் உள்ள பதவியானது டிடி என்று சொல்லக்கூடிய டெபுட்டி தாசில்தார் பதவியாகும் நண்பர்களே. அதாவது ஆர்ஐயிலிருந்து உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும்போது நீங்கள் டிடி என்ற பதவியை அடையலாம், அதாவது டெபுட்டி தாசில்தார் என்ற பதவியை அடையலாம் நண்பர்களே. அந்த டிடி என்று சொல்லக்கூடிய பதவியிலிருந்து நீங்கள் மேலும் பதவி உயர்வு பெறும்போது தாசில்தார் என்ற பதவியை அடையலாம் நண்பர்களே. அதாவது டிடியிலிருந்து தாசில்தாராக பதவி உயர்வு பெற முடியும். அதற்கடுத்து துணை கலெக்டர், டெபுட்டி கலெக்டர் என்று சொல்லக்கூடிய துணை ஆட்சியர் பதவியை பெற முடியும் நண்பர்களே. ஆக இந்த தாசில்தார் என்று சொல்லக்கூடிய வட்டாட்சியரின் பணிகளையும் துணை வட்டாட்சியரின் பணிகளையும் ஒருங்கிணைத்து செயல்படக்கூடிய பொறுப்பு ஆர்ஐ என்று சொல்லக்கூடிய வருவாய் ஆய்வாளருக்கு உண்டு. அதுபோக அவருடைய பிற்கா அளவிற்கு உட்பட்ட, அதாவது உள்வட்டத்திற்கு உட்பட்ட எல்லைகளில் உள்ள நிலங்களின் பதிவேடுகளை பற்றிய முழுமையான தகவல்களையும் தொடர்ந்து பராமரிக்கிறார். மேலும் அவற்றின் விவரங்களையும் சரிபார்க்கிறார் நண்பர்களே. அதாவது ஆர்ஐ ஆனவர் தன்னுடைய எல்லைக்கு உட்பட்ட, அதாவது உள் வட்டத்திற்கு உட்பட்ட பிற்கா அளவு என்று சொல்லக்கூடிய தன்னுடைய எல்லைக்கு உட்பட்ட நிலங்களில் உள்ள பதிவேடுகளின் விவரங்களை சரிபார்க்கிறார். மற்றும் அவர்களின் தகவல்களை, அதாவது பதிவேடுகளையும் தொடர்ந்து பராமரித்து வருகிறார் நண்பர்களே.
இப்படியாக இந்த ஆர்ஐ ஆனவர் வருவாய் ஆய்வாளரானவர் தன்னுடைய எல்லைக்கு உட்பட்ட பிற்கா என்று சொல்லக்கூடிய உள்வட்டத்துக்கு உட்பட்ட அனைத்து பொறுப்புகளின் தலைமை அதிகாரியாக இவர் செயல்படுகிறார். இவருக்கு கீழ்தான் விஓ ஆனவர் இருக்கிறார், கிராம நிர்வாக அதிகாரி இருக்கிறார். அவருடைய பணிகளை மேற்பார்வையிடுவது ஆர்ஐ என்று சொல்லக்கூடியவரின் பொறுப்பாகும் நண்பர்களே. எனவே ஒரு மாவட்டத்தினுடைய 6வது முக்கியத்துவம் வாய்ந்த பதவியாக இது உள்ளது. மீண்டும் அதற்கடுத்து அதிக பொறுப்புகளையும் மதிப்புகளையும் கொண்ட பதவியாக இந்த ஆர்ஐ பதவி இருக்கிறது நண்பர்களே. நீங்களும் திட்டமிட்டு தேர்வுக்கு படித்தால் இந்த ஆர்ஐ பதவியை எளிதில் பெற முடியும் நண்பர்களே. இது கிராமப்புறங்களில் ஒரு மதிப்பும் மரியாதையும் தரக்கூடிய ஒரு பதவியாகும். அதுபோக நீங்கள் பதவி உயர்வு மூலம் நிறைய படிநிலைகளை கடந்து வர முடியும் நண்பர்களே. அதாவது ஆர்ஐயிலிருந்து நீங்கள் டெபுட்டி தாசில்தாராக வர முடியும், அதற்கடுத்து தாசில்தாராக ஆக முடியும் நண்பர்களே. கடைசி வரை உங்களுக்கு வயது இருக்கும் பட்சத்தில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக கூட ஆகும் வாய்ப்பு உள்ளது. எனவே தேர்வுக்கு இப்பொழுதே திட்டமிட்டு படியுங்கள் நண்பர்களே. நீங்கள் அனைவரும் அரசு அதிகாரியாக வர வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன் நண்பர்களே. மீண்டும் அடுத்து வரும் வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.